நற்றினி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய மதிய வணக்கம். நற்றினியின் தினமர் துளியில் இன்று நான் ஒரு சமையல் பகுதியோட வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறப்பு மிக்க சிறுதானியங்களில் சிறந்தது கம்பு, இதோடைய மருத்துவ குணங்கள் சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 நேயர்கள் கேட்டிருந்தாங்க, மேடம் மருத்துவ குணங்களை மாத்திரம் சொன்னா பத்தாதுங்க, நிறைய ரெசிபி சொல்லித்தாங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நான் ஒரு நாள் ரைஸ் சொல்லி கொடுத்தேன், இட்லி வச்சு நெட்டணியில நானே இட்லியா வச்சு கொடுத்தேன் உங்களுக்கு எல்லாம். அதே மாதிரி இன்னைக்கு அவிச்ச கம்பு தயிர் வடை செஞ்சு கொடுக்கலாம் நான் இங்க வந்திருக்கேன். ஓகே, ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்கீங்க. ஒரு ஆளுக்கு 4 நாள் கம்பு தயிர் வடை வேணும், வேக வச்ச கம்பு தயிர் வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 300 கிராம் கம்பு மாவுங்க, 100 கிராம் அரிசி மாவு, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம், அப்புறம் தயிர் எவ்வளவு வேணும்னா அந்த வடை எவ்வளவு சுடுறோமோ அந்த வடை முழுங்குற அளவுக்கு ஒரு பாத்திரத்துல, நிறைய பெரிய பாத்திரத்துல அந்த அளவுக்கு தயிர் வேணும். ஒரு 1/2 லிட்டர் தயிர் வச்சிடல, கெட்டியா இருக்கணும் தயிர், அது வேணும். ஓகே, வெங்காயம் 1, கேரட், மல்லித்தலை போதும். ஓகே, இனிமேல் ரெசிபிக்கு போயிடலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, கம்பு மாவு நல்லா கம்பு இருக்கோ வீட்டுல, எல்லார் வீட்லயுமே அதை அரைச்சி நானே நீங்க அரைச்சி கொண்டு வந்துட்டேன். மாவு 300 கிராம் மாவு, 100 கிராம் அரிசி மாவு. இதுல சீரகம் கொஞ்சம், பெருங்காயத்தூள் வாசனைக்காக சீரகம், பெருங்காயம், அப்புறம் நான் பச்சை மிளகாய் போடுறேன், குட்டி குட்டிசா நறுக்கி பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை மசாலா வடை செய்யறோம் இல்லைங்களா, அந்த வடையை செய்யும்போது எந்த மாதிரி மாவு பிசைறோமோ அதே பதத்துல இந்த மாவை நான் பிசைஞ்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், இது அதே மசாலா வடை எப்படி தட்டுறோம், உள்ளங்கையில வச்சு உருண்டை அகலமா தட்டிட்டு இட்லி பானையில இட்லி மாதிரி வேக வைக்க போறேன். ஓகே, வேக வச்சிருக்கேன், இட்லி அது வந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் என்ன பண்றேன், ஒரு அடுப்புல வடிச்சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு அது ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பண்றேன், ஒரு கேரட் துருவிக்கிறேன் சின்ன சின்னதா. வெங்காயத்தை யாருக்கும் மின்ன முடியாது, சாப்பிட அப்படி துப்பு கூடாது, அந்த மாதிரி குட்டி குட்டிசா நறுக்கி இருக்கிறேன். அது ஒரு வெங்காயம், கேரட், மல்லித்தலை எல்லாம் குட்டி குட்டிசா நறுக்கி ஒரு ஓரம் வச்சிருக்கேன். ஓகே, இட்லி நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு தயிர் கெட்டியா இருக்கு, அந்த தயிரை நான் பெரிய பாத்திரத்துல போடுறேன். அந்த எவ்வளவு இட்லி இன்னைக்கு நான் 16 வடை சுட்டு இருக்கிறேன். அந்த வடை முழுங்குற அளவுக்கு கம்பு இது தயிர் ஒரு பாத்திரத்துல போட்டிருக்கிறேன். அது ஒரு ஓரம் வச்சிருக்கேன். வடை உடனே போடக்கூடாதுங்க, கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிடுறது, இப்ப நான் 3 மணிக்கு சாப்பிடுறேன்னா 1:30 மணிக்கெல்லாம் நான் தயிர்ல போட்டுருவேன். தயிர்ல போட்டிருக்கேன் நான். இப்போ வடையில தயிர்ல எடுத்து போடுறேன். பச்சை கலர்ல கொஞ்சம் வெள்ளையும் நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு வடை. அதே மாதிரி வாசனையோட நல்லா இருக்கு. ஓகே, இது ஊறிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அது ஊறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 100 கிராம் காரபூந்தி, எனக்கு கொஞ்சம் வாய் ருசி வேணுங்க, நிறைய வாய் ருசியா சாப்பிடுவேன், அதனால காரபூந்தி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த இப்போ நல்லா ஊறிடுச்சு வடை, நான் இப்ப சாப்பிட போறேன். 3 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நறுக்கி வச்ச குட்டி குட்டி வெங்காயம், கேரட், அப்புறம் மல்லித்தலை எல்லாத்தையும் இந்த தயிர்ல மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் வடையில போட்டுட்டேன். எனக்கு ருசி வேணும்னு சொன்ன இல்லீங்களா, ஒரு 100 கிராம் காராபூந்தி வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையும் அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி நேயர்களே.